தர்மத்வஜம் அதார்மி. கொஞ்சம் கொஞ்சமாக ராமன் கிட்ட குறை சொல்ல ஆரம்பித்தான். முதல்ல 5-6 ஸ்லோகம் ராமனை பெருமைப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு அடுத்தது இறக்க ஆரம்பித்தான். ராமானாள் நீ எப்பேற்பட்டவன்னு இப்போதான் நானே புரிஞ்சுக்கிறேன். லத்வம் விநிஹதாத்மானம் தர்மத்வஜம் அதார்மிகம் ஜானே பாப சமாச்சாரம் திரிணை கூபம் இவாவிரதம். லோகம் ஒன்றை பார்த்து ஏமாந்துன்னு இருக்க நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? நீ நல்ல உயர்ந்த தர்மம் தவறாத பரம்பரையில் பிறந்துட்டியே. நீ பிறந்துட்டியோன்னு அந்த போர்வியை வச்சுட்டு தர்மத்வஜம் அதார்மிகம் தர்மம் தர்மம்னு கொடி பிடிச்சுட்டு உள்ளூர பல தப்பு பண்ணுறவன்னு இப்போதான் எனக்கே தெரிகிறது. நீ பல குடும்பங்களுடைய பெருமையில் அதுக்குள்ளே பிறந்தவாள் தப்பு பண்ணினா வெளியே தெரியாமல் பண்ணிடும். அது மாதிரி உன் குடும்பம் தர்மம் தவறாத குடும்பம் தர்மம் தவறாத குடும்பம்னு பெருமை இருக்கே. அந்த பெருமையை வச்சுட்டு நீ பண்ணுற தப்பு லோகத்தில் கண்ணில் படலைன்னு நினைக்கிறேன். அந்த பெருமையை கொண்டு உன் தப்பை மூடின்னு இருக்காய். எதை போல தெரியுமா? திரிணை கூபம் இவாவிரதம். காடுகளில் பார்த்தேன்னா பாழுங்கிணறு அப்படியே புல்கள் மூடின்னு இருக்கும். பசுமாடு மேய்ஞ்சுட்டே போயின்னு இருக்கும். திடீர்னு உள்ளே விழுந்துடும். விழுந்தால் மறுபடியும் புல் மூடிடும். அந்த உள்ளே இருக்கிற ஜீவனை காட்டி கொடுக்காம புல் மூடின்றதே. அது மாதிரி நீ பண்ணுற தப்பை காட்டி கொடுக்காமல் உன் குடும்பத்துடைய பெருமை மூடின்னு இருக்கு. தர்மத்வஜமதார்மிகம் ஜானே பாப சமாச்சாரம் திரிணை கூபம் இவாவிரதம். ராமானாள் கையில் பானம் இருக்கு வில்லு இருக்குன்னு ஒருத்தர் அடிச்சிட முடியாது. ஏன் அடிச்சேன்னு கேட்டா, என் கையில் பானம் இருந்தது வில்லு இருந்தது அடிச்சேன் அப்படின்னு பதில் சொல்ல முடியுமான்னு விஷய ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கணும். ஒருத்தர் அடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கணும். எந்த சம்பந்தத்தை வச்சு நடிச்சாய்? விஷயே வா புரே வாதே யதானாபகரம்யஹம். உன்னுடைய தேசம் வேறு என் தேசம் வேறு, உன்னுடைய பாஷை வேறு என்னுடைய பாஷை வேறு, உன் ஜாதி வேறு என் ஜாதி வேறு. இன்னும் சொல்ல போனா உன்னை பார்க்குற வரை உன் நினைவே இல்லாமல் இருந்து வந்தான். அதனால எனக்கு துரோகம் பண்ணேனோ, என் ஜாதிக்கு துரோகம் பண்ணேனோ, என் பாஷைக்கு துரோகம் பண்ணேனோ, என் தேசத்துக்கு துரோகம் பண்ணேனோ நீ என்கிட்ட கை வைக்க முடியாது. ஏன்னா எல்லாமே வெவ்வேறு சம்பந்தம் இல்லாமல் இருந்திருக்கோம். எந்த சம்பந்தத்தை வச்சு என்ன அடித்தாய்? கையில் வில்லு இருக்கு பானம் இருக்குன்னு அடிச்சிட முடியுமான்னு எதை வச்சு அடித்தாய்? ராமானாள் ராஜா பிரம்மா கோக்ரா இன்னார் நரகத்துக்கு போறாலும் சொல்லப்பட்டிருக்கு. ராஜா பிரம்மா கோக்ரா சோர பிராணி வதே ரதா நாஸ்திக பரிவேத்தாச்சே சர்வே நிலைய காமினா. உங்க மனு சொல்லியிருக்காள் இன்னாருக்கு நரகந்தான் பலன்னுட்டு. யார் யாருக்கு தெரியுமா? ராஜா பிரம்மா கோக்ரா ராஜாக்களை வதம் பண்ணினவன். முதல்ல அந்த லிஸ்ட்லேயே நான் வந்துடுறேன். ராஜாக்களை வதம் பண்ணினவன், பிராமணால வதம் பண்ணினவன், பசுமாடுகளை வதம் பண்ணினவன் ராஜா பிரம்மா கோக்ரா சோர பிராணி வதே ரதா. சொர்ணங்கள் போன்றவைகளை திருடினவன் சோரா பிராணி வதே ரதா. ஒரு சம்பந்தம் இல்லாமல் ஒரு ஜீவனை கொல்றவன் சோர பிராணி வதே ரதா நாஸ்திக பரிவேத்தாச்சே. நாஸ்திகம் பேசுறவன் பரிவேத்தா. அண்ணாக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கிற போது தம்பி காமத்தினால தான் முன்னாடி கல்யாணம் பண்ணி விடுறது அவனுக்கு பரிவேத்தான் பேர். அது மாதிரி உள்ளவன். இவாளுக்கெல்லாம் நரகந்தான் கதி அப்படின்னு உங்க மனுவை சொல்லியிருக்காள். ராஜாவான என்ன வதம் பண்ணியிருக்காய்? பிராணி வதேரதா. ஒரு சம்பந்தம் இல்லாத என்ன வதம் பண்ணியிருக்காய். இதுக்கு பதில் சொல்லிதானாகணும். இதுக்கு எந்த சம்பந்தத்தை வச்சு நடிச்சாய்? ராமான் கூப்பிட்டாள். நான் கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லாமல் அழுத்தமாய் நீ நின்றுருக்காய். ஆனால் நீ பிறந்திருக்கிறது பாரத தேசம். தப்பு பண்ணினவனை தப்ப விடுற வழக்கமில்லை. நம்ம தேசத்தில் 50 வருஷம் முன்னாடி வரை அந்த சம்பிரதாயம் இருந்தது. ஒழுங்காவத்தர் சாத்தம் பண்ணலை மகாலயம் பண்ணலைன்னா ஊரில் இருக்கிறவங்க கூப்பிட்டு நிறுத்தி கேட்பாள். ஏடா நீ மகாலய சாத்தம் பண்ணலையாமே இந்த மாதம் எங்கடா பண்ணினே என்ன பொய்க்காவது மாமாவத்தை பண்ண எங்கள் ஊருக்கு போயிருந்தேன் எதையோ சொல்லுவாங்க. அவன் மொத்தம் ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணினான்னா 10 பேர் கூப்பிட்டு விட்டு விசாரிக்கிற வழக்கம் இந்த தேசத்தில். தப்பு பண்ணவன் தப்பிட முடியாது பாரத தேசத்தை பொறுத்தவரை. நீ என்னை வதம் பண்ணதுக்கு யாராவது கேள்வி கேட்டா என்கிட்ட பானம் இருந்தது வில்லு இருந்தது வதம் பண்ணினேன் அப்படின்னு சொல்ல முடியுமா?
வேற ஒத்துமே வேண்டாம். நீ நாளைக்கு அயோத்திக்கு போகிற போது உங்கள் குலகுராச்சாரியர் வசிஷ்டாச்சாரியரே கேட்பார், ராமா நீ வாரிய வதம் பண்ணியாமே எதை வச்சு வாரிய வதம் பண்ணினேன் சொல்லு, 4 பேர் ஏற்றுண்டாதான் உன்னை டவுனுக்குள்ளே விடுவேன் அப்படின்னு உங்கள் குலாச்சாரியரே கேட்கலாம். அப்போ நீ ஏதாவது பதில் சொல்லி ஆகணுமே. என் இஷ்டம் வதம் பண்ணேன்னு சொல்ல முடியாது, ஏதாவது பதில் சொல்லணுமோ. அன்னைக்கு என்னதான் பதில் சொல்லுவேன் சொல்லு, என் காது குளிர கேட்டுட்டு போறேன்னு சொன்னான். ஏதாவது சொல்லணுமே, நீ என்னதான் சொல்லுவேன்னு சொல்லு, நான் காது குளிர கேட்டு போறேன். ராமாநாள் உன்னை என்ன சொல்றது, பாரத தேசம் ஒன்று விட்டுல போறதான்னு எவ்வளவுதான் ஸ்தாபிச்சு சொன்னாலும் வாலிவதம் சப்ஜெக்ட் உண்டு, விவாதம் உண்டு. ஏன் தெரியுமோ, அதாரியம் சர்மமே சத்பிஹி ரோமான்யஸ்திஜ வர்ஜிதம் அபக்ஷாணி ச மாம்சானி தொத்விதைர் தர்மச்சாரிபி. நம்ம என்ன சொல்றதுன்னு புரியலை. ஏன் தெரியுமா, என்னை வதம் பண்ணிட்டு நீ தப்பிச்சுக்கவே முடியாது. ஏன் தெரியுமா, சில ராஜாக்கள் சில மிருகங்களை வதம் பண்ணுவாள் சம்பந்தம் இல்லாமல். ஏன் வதம் பண்ணேன்னு கேட்டால், தோல் தேவைப்படுறது, ஜபங்களுக்கு தோல் தேவைப்படுறது, அதனால வதம் பண்ணினேன் அப்படின்னு சொல்வாள். என்னை வதம் பண்ணினே அந்த காரணம் சொல்ல முடியாது. ஏன் தெரியுமோ, என் தோலை ஜபத்துக்கு உபயோகப்படுத்துகிற வழக்கமில்லை, குரங்கோட தோலை உபயோகப்படுத்துறதில்லை. அதாரியம் சர்மமே சத்பிஹி ரோமான்யஸ்திஜ வர்ஜிதம். சில ஜீவன்களை வதம் பண்ணுவாள். ஏன்னு கேட்டால், ரோமங்கள் தேவைப்பட்டது கம்பளி நெய்யறதுக்கு, அதற்கு சொல்வாள். என்ன அப்படி சொல்லி தப்பிச்சுக்க முடியாது, என்னுடைய ரோமத்தை வச்சு கம்பளி நெய்யற வழக்கமில்லை. அஸ்திஜ வர்ஜிதம். அல்லது சில இரும்புகளை கொஞ்ச நாள் முன்னாடி சர்க்கரையே இரும்பு கலந்துருந்தான் அப்படின்னு வந்துட்டு இருந்தது. அதனால சில சுத்த வைதிகால் சர்க்கரை சேர்க்க மாட்டாள். அப்படி இருந்தால் காலம் ஒன்று உண்டு. சர்க்கரையில் பிராணியோட இரும்பு கலந்துருந்தது. இப்போ கலக்கிறாளா என்னன்னு தெரியாது, பழகிட்டோம், அதனால் பற்றி கவலை இல்லை. சர்க்கரையில் இரும்பு கலந்துருந்தாள். அது மாதிரி சர்க்கரை ஆலயத்துக்கு இரும்பு தேவைப்படுறது, நான் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன் அனுப்பிச்சே ஆகணும் அப்படின்லாம் நீ சொல்ல முடியாது. ஏன் தெரியுமோ, என்னோட இரும்பு அதுலேயும் கலக்கிற வழக்கமில்லை. ரோமான்யஸ்திஜ வர்ஜிதம் அபக்ஷாணி ச மாம்சானி. அல்லது மாம்சத்துக்கு அடிச்சேன்னு சொல்லி தப்பிச்சுக்க முடியாது. ஏன் தெரியுமோ, பஞ்ச பஞ்ச நகா பக்ஷாஹ பிரம்மக்ஷத்ரேண ராகவா. தார்மிகாளா உள்ளவாள் நாங்கள்லாம் 5 நகம் உள்ள ஜாதிகள். 5 நகம் உள்ள ஜாதிகளில் மாம்சம் சாப்பிட்றவாள் 5 தான் சாப்பிடுவாளாம். 5 நகம் உள்ள ஜாதிகளுக்குள்ள இந்த 5 தான் சாப்பிட்ற வழக்கம், மாம்சம் சாப்பிட்றவாள். எந்த 5 நாள், சல்ய கஷ்வாவிடோ கோதா சசக்கூர்மஷ்ட பஞ்சமா. முள்ளம் மன்றி, சென்னாய், சல்யக ஸ்வாவிடோ கோதா, ஓனாய், சசஹா, சசனக்கு முயல், கூர்மஹா ஆமை. 5 நகம் உள்ளதில் இந்த 5 தான் சாப்பிட்ற வழக்கம், மாம்சம் சாப்பிட்றவாள். சோகம் பஞ்சநகோ ஹதா. இதுலேருந்து தாண்டினவன் நான், அதனால் மாம்சத்துக்காக அடிச்சேன்னு சொல்லி தப்பிச்சுக்க முடியாது. அபக்ஷாணி ச மாம்சானி தொத்விதைர் தர்மச்சாரிபி. ராமாநாள் பருஷம் சொன்னா பாருங்க, மனசை தாக்குற வார்த்தை. அந்த பகுதிக்கு வந்தாள். ராமாநாள் உன்னை என்ன சொல்றது, என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ஏன் தெரியுமா, ஏதோ கையிலே பாடம் இருக்கு வில்லு இருக்குன்னு சுக்ரீவன் பேச்சை கேட்டு என்ன அடிச்சுட்டியே, உன்னை விட்டுட போறதா லோகம். சந்திர சூர்யால் உள்ளவரை வாலிவதம் ஒரு சப்ஜெக்ட் உண்டு, விவாதங்கள் உண்டு, சந்தேகமே இல்லை. உன்னை உலகம் விட்டுட போறதா, உன்னை எத்தனையோ விவாதம் சொல்லி நடுத்தரில் கொடுத்து நிறுத்த போகிறது லோகம். நீ புத்திமானா இருந்து உலகம் உன்னை கொண்டாடணும்னா ஒரு காரியம் பண்ணியிருந்தா லோகம் உன்னை தலையில வச்சுட்டு கொண்டாடும். அது பண்ண தெரியாது. நீ என்ன காரியம் தெரியுமா, உன் பத்தினியை தூக்கின்னு போனானே ராவணன், அவனை இது மாதிரி ஒரு பானத்தால் நீ கீழே விழ முடியாது பண்ணியிருந்தேன்னா லோகம் உன்னை தலையில வச்சுன்னு கொண்டாடும் ராமா. அவன்கிட்ட காட்ட முடியாத வீரத்தை எங்கிட்ட வந்து காட்டினியே. உதாசீனேஷு யோஸ்மாசு விக்ரமஸ்தே பிரகாசிதா அபகாரிஷு தம் ராஜன்னி நைவ பஷ்யாமி விக்ரமம். அவங்கிட்ட காட்ட முடியாத வீரத்தை எங்கிட்ட கொண்டு காட்டினே ராமான். ராமான் உன்னை என்ன சொல்றது, உன் சரித்திரம் எல்லாமே எனக்கு நன்னா தெரியும். உன்னை மேதாவின்னு லோகம் சொல்லிட்டு இருக்கே,
ஏமாந்து போயின்னு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? உன்னை சரித்திரம் ரெண்டா திரும்பி சீதையை காணும் தேடின்னு அலைஞ்சுன்னு இருக்காய் அப்படிங்கிறது தெரியும். அந்த சீதையை அடையிறதுக்குன்னு சுக்ரீவனை போய் சேர்த்துட்டியே. உன்னால் சீதையை அடைஞ்சிட முடியுமா? எத்தனையோ நாளை மன்னாட போராய் இவரை போய் சேர்த்து விட்டோமேன்னுட்டு. நீ புத்திமானாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா? குடும்பத்தில் சில குடும்பத்துக்கு இப்படி ஏதாவது பெரிய துக்கங்கள் வந்துடும், சொல்ல முடியாத துக்கங்கள். நீ புத்திமானாக இருந்தால் என்ன பண்ண தெரியுமோ? என்கிட்ட அப்படியே ஒரு வார்த்தை அப்படி சொல்லியிருந்தா போகிறோம். ஏதோ சீதையை ராவணன் தூக்கின்னு போயிட்டான், கொஞ்சம் கிடைக்க முடியா பண்ணா தேவையில்லையும் சொன்னால் போகிறோம். நான் என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா? இங்கே ஒன்று உட்காந்து வச்சு 2 கிடாக்கருவை கூப்பிட்டு விசிற சொல்லிட்டு ராவணனுக்கு ஒரு சிட்டு அனுப்பிச்சா போகிறோம். 24 மணி நேரத்துக்குள்ளே சீதை இங்கே கொண்டு கொடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டு போயிருப்பான். மைதிலி மகமே கான்ஹா தவச்சானி தவாந்தவேதி. சீதையை அடையிறதுக்கு யாரை சேர்த்துக்கணும்னு கூட தெரியலையே. உன்னை புத்திசாலின்னு லோகம் கொண்டாடுறதே. மைதிலி மகமே கான்ஹா தவ கம்பீரியம், அவ்வளோ வீர கம்பீரியம். வாலி போனது பெரிய நஷ்டம் தான் வால்மீகி. நஷ்டச்சந்திரம் இவம்மா எப்பேற்பட்ட நஷ்டம் தெரியுமா? ஆகாசத்தில் சந்திரன் இல்லாமல் போயிட்டான். ஆகாசத்துக்கு எப்படி ஒரு நஷ்டமோ அது மாதிரி வாலி போனது பாரத தேசத்துக்கு ஒரு நஷ்டம் அப்படின்னு சொன்னார் வால்மீகி. சொல்ற போது ராமாநாள் இப்படி ஒரு காலம் வந்ததே. நான் உன்னை மேலே மேலே சீரி கேள்வி கேட்குறேன், நீ அழுத்தமாக பதில் சொல்லாமல் லட்சணோடு நின்றுருக்கே. இப்படி ஒரு காலம் பத்தியா? அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? என் கண்ணில் நீ படாததான் காரணம். நான் உன்னை பார்க்காம இருந்துட்டேன் பாரு, அதுதான் காரணம். நான் மட்டும் உன்னை பார்த்துருந்தேன்னு வச்சுக்கோ, என் கண்ணில் நீ பட்டிருந்தேன்னா இப்படி இருக்காது. பின்ன எப்படி பண்ணியிருப்பேன் தெரியுமா? இத்தனை நேரம் என் பரலோகத்தை சித்திரகுப்தன் உன்னை கூட்டில் ஏற்றி உன்னை கேள்வி கேட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டு பதில் சொல்ல முடியாமல் திக்கு பிக்கு திணறன்னு நிற்க முடியாது நான் பண்ணியிருப்பேன். அத்ய வைவஸ்வதந்தே திருஷ்யமானஸ்து யுத்தேதாஹ மயா யதி நிருபாத்மஜா அத்ய வைவஸ்வதம் தேவம் பஷ்யேஸ்தம் நிஹதோ மயா. யம தர்மராஜன் கிட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் நீ திணறன்னு நிற்க முடியாமல் பண்ணியிருப்பேன். என் கண்ணில் நீ பட்டிருந்தான், பட முடியாமல் போயிட்டு என் கண்ணில் படாமல் போயிட்டே ராமான் நாள் சொல்லிட்டு எவ்வளோ அழகாக கொடு வீர காம்பீரியம். அந்த கீழே பிராணம் போகிற நிலையிலையும் அந்த காம்பீரியத்தை இழக்காத ஒரு குணம் வாலினுடைய குணம். என்ன சொல்லி முடித்தான் தெரியுமோ? உத்தரம் சாது சிந்தியதாம். நான் கேட்குற கேள்விக்கு பதில் என்ன சொல்லுன்னு கேட்கல, ஏதாவது பதில் தயார் பண்ணி வச்சுக்கோ. நான் கேட்டேனே இவ்வளோ கேள்வி, இந்த கேள்விக்கு உத்தரம் சாது சிந்தியதாம், ஏதாவது பதில் தயார் பண்ணி வச்சுக்கோ ராமா அப்படின்னு கொண்டு அவ்வளோ கம்பீரியம், அவ்வளோ வீர லட்சணம். தன் பேச்சை கொண்டு நிறுத்தினான் வாலி. பகவான் பதில் சொல்ல ஆரம்பித்தாள். அதுக்கு அவதாரிக்க வைக்கிற போதே வால்மீகி ராமன்கிட்ட பக்தி உள்ளவர் இல்லையா? மரியாதை குறைச்சலான வார்த்தையை வேணால் உபயோகப்படுத்தலையே தவிர வாலி அவன் நல்ல மானம் உள்ளவனுக்கு இந்த வார்த்தைகள் ஒன்றும் ஜென்மா முழுக்க நிலவில் இருக்கும். அது மாதிரி வார்த்தைகளை தான் உபயோகப்படுத்திருக்கார் அவன். மரியாதை குறைச்சலா பாபி பரப்பால் வெய்யலை அவ்வளோன்னு இந்த வார்த்தை பொறுமை. வால்மீகி அதிக்ஷிப்தஸ்ததா ராமஹ பஷ்சாத்வாலினமப்ரவீதி. அதிக்ஷிப்தா தூக்கி எறிஞ்சு பேசுகிற மாதிரி பேசியிருக்கான் அவன் ராமனை. மரியாதை குறைச்சலாக வார்த்தையிலேயே தவிர ஒவ்வொரு வார்த்தையும் தான் பேசியிருக்கான் அவன். ஆனாலும் பரம சாந்த மூர்த்தி இல்லையா பிரபு, பரம அமைதியா பதில் சொன்னான். அதிக்ஷிப்தஸ்ததா ராமஹ பஷ்சாத்வாலினமப்ரவீதி. வாலிக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சாள. முதல்ல அவதாரிக்கை மாதிரி ஒரு ஸ்லோகம் சொன்னாள். சுக்ரீவ வாலினாள், எங்கள் மன்வாதிகள் எழுதின தர்மசாஸ்திரத்தை இடது வலது தெரியாத நீ பேசுறியே, வானர ஜாத்தியில் பிறந்த நீ, அது எதை போல இருக்கு தெரியுமான்னாள். ரெண்டு புறவி குள்ளங்கள் மார்க்கத்தை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கு. ரெண்டு புறவி குருடன் சேர்ந்து இந்த மரம் ஷேப்பை செய்யலாம் இல்லை ஷேப்பு புறவி குருடன் நாள் பிறந்து கொஞ்ச நாள் இருந்து கந்திரியாமல் இருந்தாலாவது பார்த்து அளவுச்சுன்னு சொல்லலாம். ரெண்டு புறவி குருடன் மார்க்கங்களை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கடான் நாள். வாலியினால் தர்மசாஸ்திரம் பேசுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். வெறும் தர்மசாஸ்திரம் புஸ்தகத்தை உண்டி படிச்சுட்டு தர்மசாஸ்திரம் சொல்லப்படாது. தர்மசாஸ்திரம் சொல்கிறாருந்தா
பரிபூர்ணமாக சில லட்சணங்கள் தெரிஞ்சுக்கணும். அது தெரியாத தர்மசாஸ்திரம் பேசுறது ஒரு நாள் எடுபடாது. என்னென்ன தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? தர்மம் அர்த்தஞ்ச காமஞ்ச சமயஞ்சாபி லௌகிகம். இந்த லட்சணங்கள் தெரிஞ்சவாதான் தர்மசாஸ்திரம் பேசணும். என்னென்ன தர்ம லட்சணம்னாள்? தர்மத்துடைய லட்சணம் தெரியணும், அர்த்தத்துடைய லட்சணம் தெரியணும், காமத்துடைய லட்சணம் தெரியணும், சமயாச்சாரம் தெரியணும். இந்த நாளும் தெரிஞ்சவாதான் தர்மசாஸ்திரம் பேசணும். தர்மத்துடைய லட்சணம் தெரியணும். தர்மத்துடைய லட்சணம்னா என்ன? ஒரு தர்மம் அனுஷ்டானம் பண்ணுற போது அந்த தர்மத்தை இன்னொரு தர்மமே வந்து மாற்றிடும். தர்மத்தினாலேயே தர்மங்கள் மாறும். வெறும் தர்மசாஸ்திரத்தை வச்சு தீர்மானம் பண்ணப்படாது இல்லையா? பொதுவாக சாமானிய தர்மம் சொல்ல, பொதுவாக தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அந்த தர்மங்களுக்குள்ளேயே அவள் அக்னிஹோத்திரிகளாக இருந்தால் என்னென்னது மாறுதல். தர்ப்பணங்கள் நம்ம கொண்டு நம்ம மாதிரி உள்ளவாள் எப்படி சுவார்த்தாவில் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கோம். மாத்தியானியம் பண்ணிட்டு தர்ப்பணம் பண்ணி பிரம்மைக்கியம் பூஜைன்னு பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அதுவே அக்னிஹோத்திரிகள் எங்களை மாதிரி உள்ளவாள் பண்ணுற போது எப்படி பண்ணுவாள் தெரியுமோ? மாத்தியானியம் பிரம்மைக்கியம் பூஜை வைஷ்யதேவம் வைஷ்யதேவம் பண்ணி காக்காய்க்கு போட்டு அன்னம் போட்டுவிடுவாள். எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிண்டபிதிரைக்கியம்னு ஒன்று, அந்த பிண்டபிதிரைக்கியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தர்ப்பணம் பண்ணணும். பூஜை இது எல்லாம் தர்ப்பணம் முடிஞ்சால் போதனை தான் அடுத்தது. ஆயுதாக்னியில் வரும்போது அந்த தர்மத்தை வச்சு இந்த தர்மம் மாறிடும். ஒரு தர்மத்தினால இன்னொரு தர்மம் மாறிடும் இல்லை? சாமானியமாக கிரகஸ்தாளுக்கு இன்னென்ன நாளில் சோழம் பண்ணிக்கலாம் சொல்லப்பட்டிருக்கு. பர்வாக்கள்லாம் சோழம் பண்ணிக்கூடாது. அக்னிஹோத்திரலுக்கு வருவது பர்வத்வயம் துவாதசிச்ச ஆயுதாக்னேர் விசிஷதே. துவாதசி, அமாவாசி, பௌர்ணமி அந்த மாதிரி காலங்கள் தான் அக்னிஹோத்திர சோழம் பண்ணிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தர்மம் இன்னொரு தர்மசாஸ்திரத்தால் மாறிடும். அதனால் தர்ம இன்னும் சொல்லப்போனால் சாத்த காண்டத்தில் சொல்லாத சாத்தத்தை பற்றின பல விஷயங்கள் ஆன்மீக காண்டத்தில் சொல்லியிருக்கார் வைத்தியநாதி சித்தியத்தில். வெறும் சாத்த காண்டத்தை மட்டும் பார்த்துட்டு சாத்தத்தை பற்றி பேச முடியாது. ஆன்மீக காண்டத்தில் பல விஷயங்கள் சாத்தத்தை பற்றி பேசப்பட்டிருக்கு. தர்மசாஸ்திரம் முழுக்க தெரிஞ்சவன் தான் தர்மசாஸ்திரத்தை பற்றி பேச முடியும். தர்மம் அர்த்தஞ்ச காமஞ்சே. ரெண்டாவது அர்த்தம் பணத்தினுடைய லட்சணம் தெரியணும். அர்த்தத்தினால் பணத்தினால தர்மசாஸ்திரம் மாறும். பணத்தினால தர்மசாஸ்திரம் மாறுமா? மாறும். எந்த இடத்துல தெரியுமோ? ஒருத்தனுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்துன்னு வச்சுக்கோ, பொண்ணோட பிள்ளை தான் கர்மா பண்ணணும். பொண்ணோட பிள்ளை கர்மா பண்ணணுங்கிற போது பொண்ணோட மூத்த பிள்ளை தான் கர்மா பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தனுக்கு 3 பொண்ணு இருந்தது, 2வது பொண்ணுடைய 3வது பிள்ளைகிட்ட அபிமானம் இருந்தது, சொத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டு நீ கர்மா பண்ணுன்னு சொல்லலாம். இல்லை சொல்லப்போனால் முழு சொத்தம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சொத்தை பிரித்து கொடுத்துட்டு கர்மாவுக்குன்னு ஒரு பங்கு சொத்தை வச்சு கொடுத்தா கூட போகிறோம். யார் பணத்தை வாங்கிக்கிறானோ அவன் கர்மா கர்த்தாவாயிடுவான். பணத்தை வச்சு தர்மசாஸ்திரமே மாறுறதுங்க. உங்களுக்கே புரியும்படியாக சொல்கிறேன். கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் ஆகும். ஒரு சட்டத்தை கோட் பண்ணி 3 மாதம் ஜெயிலில் இருக்கணும் அல்லது 10,000 ரூபா பணம் கட்டணும். அதாவது மாற்றி சொல்ல 10,000 ரூபா பணம் கட்டணும், கட்டலைன்னா 3 மாதம் ஜெயில் அப்படின்றாள். அப்போ என்ன அர்த்தம்? சட்டம் என்ன சொல்கிறது? நீ 3 மாதம் ஜெயிலில் இருக்கக்கூடிய தப்பு பண்ணியிருக்காய், 10,000 ரூபா பணம் கொடுத்தா விட்டுறேன்னு சொல்கிறாள். அதுக்கு அதானே அர்த்தம். அது அழகாக வார்த்தையால் பூசி மங்கமாக சொல்கிறாள். நீ 3 மாதம் ஜெயிலில் இருக்கக்கூடிய தப்பு பண்ணியிருக்காய், அரசாங்கத்துக்கு 10,000 ரூபா பணம் கொடுத்தா உன்னை விட்டுடுறோம். மொத்தம் பணத்தினால சட்டம். காமஞ்சே சமயஞ்சாபி லௌகிகம். எல்லாத்துக்கும் மேலே தேசாதாரம் தெரியணும். எந்தெந்த இடத்துல என்னென்ன ஆச்சாரங்கிறதுக்கு ரொம்ப பிராதானியம் கொடுக்கணும். யதா தே தத்ர வர்த்தேரன் ததா தத்ர வர்த்தேதா. நீ ஒரு ஊருக்கு போறேன்னா அங்கே இருக்கிற மகான்கள் பெரியவாள்லாம் எப்படி அனுஷ்டானம் பண்ணுறாலோ அதை அப்படியே அங்கீகரிச்சிடும். அங்கே போய் இப்படி பண்ணாதே அப்படி பண்ணாதே விவாதம் பண்ணாதே. எதாதே தத்திரவர்த்தேன்னு ஒரு தேசாச்சாரத்தை பொறுத்து தர்மம் மாறும். புரியும்படியாக சொல்கிறாருந்தா, நாமெல்லாம் தமிழ்நாட்டில் அமாவாசைனா நிறைஞ்ச நாள், கல்யாணத்துக்கு திருமங்கல்யம் மண்டலத்துக்கு கூட பவுன் எடுத்து கொடுப்போம். அமாவாசையை நிறைந்த நாள் சொல்லுவோம். ஆந்திராவில் கிளம்போ அமாவாசை அன்னைக்கு ரயில்வே டிக்கெட்டு கூட ரிசர்வ் பண்ண மாட்டாள். தமோதினம் கிளம்ப மாட்டாள். இந்த ஊரில் அப்படி இல்லையா? முந்திலாம் கேரளாவில் ராகு காலமே பார்க்க மாட்டாள் முந்தி நாளில். இப்போல்லாம் எல்லா ஊர்லேயும் எல்லாம் வர ஆரம்பிச்சிடுது. அதனால் வாழாமல் ராகு காலம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாள். முந்தி நாளில் ஏன்னா பிராமணனுக்கு ராகு காலம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு இருக்குது ஜோதிஷ் சாஸ்திரத்தில். அந்த வாக்கியத்தை பிராதானியம் வச்சு ராகு காலம் பார்க்க மாட்டாள். நம்ம ஊரில் ராகு காலம்னா அடுத்த ஒரு ரயிலுக்கு கூட கிளம்ப மாட்டோம். நம்ம ஊரில் ராகு காலத்துக்கு பிராதானியம். இது அதிசயம் இல்லை. கேரளாவில் 40 வருஷம் முன்னாடி
செவ்வாய்க்கிழமைக்கு கல்யாணம் பண்ணுவாள். மங்களவாரம் செவ்வாய்க்கிழமைக்கு விவாகம் உண்டு. தமிழ்நாட்டில் செவ்வாய்க்கிழமை பண்ண மாட்டாள். அந்த இங்கே இருக்கிறவங்க அங்கே போய் குறை சொல்லப்படாது, அங்கே இருக்கிறவங்க இங்கே வந்து குறை சொல்லப்படாது. தேசத்துடைய ஆச்சாரத்தை வச்சு தர்மசாஸ்திரங்கள் மாறும். தர்மமர்த்தஞ்சகாமஞ்சு இன்னும் புரியும்படியா சொல்லட்டுமா? தமிழ்நாட்டில் மாதுள பரிணயம் நடந்துருக்கு. அதாவது மாமாவை விவாகம் பண்ணிக்கிறாள். சாஸ்திரப்படி இப்படியோ தெரியாது, ஆனால் அனுஷ்டானத்தில் இருக்குது. சாஸ்திரப்படி அங்கீகாரத்துக்குள்ள விஷயம் இல்லை இது. ஆனாலும் அனுஷ்டானத்தில் இருக்குது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறது நட்டும். என்ன சொல்ல போனால் அப்ராம்னால ரைட்டே கொண்டாடுறான். நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ரைட்டு கொண்டாடுற அளவுக்கு போயிருக்குது. இதுவே வட இந்தியாவில் சொல்லி பாருங்க, மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சொன்னாலே உடம்பு கூசும். வாழ்க்கை ஏதோ பண்ணக்கூடாத பெரிய அபச்சாரம் பண்ணுற மாதிரி உடம்பு கூசும். ஆனால் தமிழ்நாட்டில் சம்பிரதாயத்தில் இருக்குது, ஆச்சாரத்தில் அனுஷ்டானத்தில் இருக்குது. இன்னும் இங்கே வக்கீல்கள் யாராவது இருந்தால் ஒன்று தெரியும், சட்டப்படி மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறது செல்லுபடி ஆகாது. ஹிந்து லா படி மாமா கல்யாணம் செல்லுபடி ஆகாது. ஆனால் அந்த சட்டத்துக்குள்ளேயே ஒரு சடாக்கலம் இருக்குது. என்னென்னா அந்த சட்டத்தில் சொல்லாத சில விஷயங்கள் சம்பிரதாயமாக தலைமுறையாக அனுஷ்டானத்தில் வந்திருக்குமே, ஆனால் அந்த கல்யாணத்தை ஏற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு சடாக்கலம் இருக்குது. அதை வச்சு தான் தமிழ்நாட்டில் மாதுள பரிணயம் செல்லுபடி ஆகிட்டு இருக்கு. சட்டத்தில் நேரடியாக செல்லுபடி ஆகாது. அந்த சடாக்கலத்தை வச்சு தான் நீ மாதுள பரிணயம் ஏற்றுன்னு இருக்கோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை வட இந்தியாவில் சொல்லி இப்போ சொன்னாலே கேட்டாலே உடம்பு கூஷம் வாழ்க்கை. மாதுள பரிணயம்னா ஏதோ பெரிய அபச்சாரம் மாதிரி. இங்கே இந்த ஆச்சாரம் இருக்கு, அங்கே ஆச்சாரம் கிடையாது. அவ்வளோதான. இதுவரை முதல்ல தர்மசாஸ்திரம் சொல்கிறாருந்தா எங்கே என்னென்ன ஆச்சாரங்கள் சமயாச்சாரம் சொல்லுவாள் அது தெரிஞ்சுக்கணும். இது எதுவுமே தெரிஞ்சுக்காமல் வெறும் புஸ்தகத்தை பார்த்துட்டு தர்மசாஸ்திரம் பேசுகிறேடா நீ. முதல்ல அவதாரிக்கை வைக்கிற மாதிரி சில ஸ்லோகங்கள் சொன்னாள் சுவாமி. சொல்லிட்டு கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தாள். அவனுடைய